Shalom to all of you. சமாதானம். நேற்றைய தினத்திலே நாங்கள் அதி உயர்ந்த தேவன் நம்ம நதியிலே அன்பாக இருப்பதும் அந்த அன்பு நிஜமானதாக அதை நிரூபிப்பது எங்களுடைய கீழ்ப்படிதல், obedience to his commandments, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. அன்பு செலுத்துவதும் கட்டளைகளும் கீழ்ப்படிவதும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு இருக்கிறது. தேவனிலே அன்பாய் இருக்கிறேன் அல்லது யெகோவாவிலே என்று சொல்கிறவர்கள் அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லது சுத்த வாஞ்சிப்பு, நான் சொல்லவில்லை, யோகனான் சொல்கிறான். One of the 12. பலர் தாங்கள் வஞ்சிப்பிலே இருக்கிறார்கள் என்றே தெரியாது. உண்மையை அறிவித்தாலும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. சரியாக யெகோவாவினுடைய காலத்திலே அவர் சந்தித்த பரிசேயர் சதுசேயர் அந்த வேதபாரகர்கள் அந்த ஊழியர்களை போல they thought they knew everything. அவரை ஒரு கீழ்த்தரமாகத்தான் பார்த்தார்கள். எங்களுக்கு தெரியும், மரியாள் இவருடைய தாய், தாப்பன் யோசிப்பு, இவருடைய சகோதரர்கள் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் அதே மாதிரி உண்மை எடுத்துக்கொள்கிறதுக்கு ஜனங்களுக்கு விருப்பமில்லை. ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லது அவரது வார்த்தையை விட்டு தூரமாய் போன யூதர்கள். அப்படியான நிலைக்கு காலகட்டத்திலே நான் ஜீவிக்கிறோம். யெகோவா அதி உயர்ந்த தேவனின் திகதரிசியாக எல்லாவற்றையும் கூறி வைத்தார். அவைகளுக்கு செவி கொடுக்காதவர்கள் எப்படி தப்பட முடியும்? அவர் வரும் நாட்களிலே, இப்படியான நாட்களிலே முதலாவதான அடையாளம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிப்பாயிருங்கள். நம்பர் 1, அவைகள் எச்சரிக்கப்படுவதும் இல்லை, படிப்பிக்கப்படுவதும் இல்லை. பெரும்பாலான ஜனங்களை கிறிஸ்தவர்கள் என்று வெளியிலே பேர் கொடுத்து உள்ளுக்கு இருக்கிறது another Yeshua, another Jesus, இன்னும் ஒரு யேசுவா, இன்னும் ஒரு நற்செய்தியை கற்பிக்கிறார்கள், அறிவிக்கிறார்கள். இது 2000 வருஷங்களுக்கு ஏறக்குறைய முன்பே ஆரம்பித்தது. பவுல் அதை எச்சரித்தான். 2 கொரிந்தியர் 11:4 வேறு ஒரு யேசுவா, அதாவது வேத புத்தகத்திலே கூறப்படாத யேசுவா, வேறு ஒரு ஆவி, வேறு ஒரு நற்செய்தி. Any good news that is preached without the kingdom is not the good news. நற்செய்தி என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யம் அதிலே கூறப்படாமல் அறிவிக்கப்படாமல் விட்டால் அது நற்செய்தி அல்ல. எந்த வகையிலும் யெகோவாவினுடைய பாடுகளும் மரணமும் உயிர்த்தெழுதலும் நற்செய்தி என்று சொல்லி யெகோவாவும் சொல்லவில்லை, அவருடைய அப்போஸ்தலர்களும் சொல்லவில்லை. They were not given that as the good news to be preached. சித்திரவதை செய்யப்படும் மரத்துக்கு அவர் மரணத்துக்கு தம்மை தடியின் சித்தப்படி ஒப்புவிக்கிறதுக்கு முன்பதாகவே they preach the good news. Can't you see this?
அவர் சாகிறதுக்கு முன்பதாகவே நற்செய்தி அறிவிக்கப்பட்டது எல்லா பட்டணங்களிலும். இந்த நற்செய்தியின் ராஜ்யத்தின் நற்செய்தி அறிவிக்கவே நான் அனுப்பப்பட்டேன். லூக்கா 4:43. இன்று வரை கிறிஸ்தவ சபைகளிலே அறிவிக்கப்படவில்லை. 99.9% சபைகளில் ராஜ்யத்துக்கு ராஜா உண்டு, ராஜ்யத்துக்கு கட்டளை சட்டங்கள் உண்டு, விதிகள் ஒழுங்குகள். இப்பொழுதும் ராஜ்யத்தை உடைய தேசங்கள் இருக்குது. What about Oman and Saudi Arabia, Yemen, Qatar, Kuwait, Bahrain? All these countries, they have monarchy. You have a constitution, but they are all kingdom. அங்க போய் உனக்கு விருப்பமானது செய்ய பார்க்கலாம். ஏன் கணக்கு வேண்டாம். ஜனநாயகம் என்று சொன்ன எங்கள் நாட்டிலேயே உனக்கு விருப்பமானது செய். கட்டளை சட்டங்கள் வைத்திருக்கிறார் கவர்மெண்ட். We have to obey. இன்றைக்கு கிறிஸ்தவம் ஒரு தொங்கல்ல போய் இன்னும் ஒரு ஆவியையும் வேண்டி எடுத்து நாசியாவிலே 3ஆம் ஆளுங்கிற ஒரு ஆவியை, அது பரிசுத்த ஆவி என்று அடுத்து பிதாவாக தேவன் தேவன், மகனும் தேவன், அந்த ஆவியும் 3வது ஆவியும் தேவன், 3 தேவர்கள் ஒரே தேவன். எப்படி அது அப்படித்தான். அது கொஞ்சம் விளங்க சொல்லுங்க. அது பரம ரகசியம். அப்படியான ஒன்று இல்லை. டடி அறிவிக்கவும் இல்லை, மகன் இயேசுவும் அறிவிக்கவில்லை. அதே நாங்கள் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே கடைசியாக அவர் மனம் திறந்து எல்லாவற்றையும் அவர் சொல்ற நேரம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 23 வரை நாங்கள் வாசித்தோம். கிறிஸ்தவம் இன்றைக்கு பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிற அந்த 3ஆம் ஆள் அங்கே இல்லை. ஏற்கிறார்கள் இல்லை, ஏன் மூக்கம் பிடிக்கிறார்கள்? ஆதியிலே இப்படிப்பட்டதான வார்த்தைகளை, அதாவது எத்தனையோ செய்திகளை கேட்டவர்களும் தூரமாய் போகிறார்கள். அவரிடத்தில் உண்மை இருக்கவில்லை. இயேசுவா உண்மையை கொண்டு வந்தார், தேவன் அனுப்பி வைத்தார், அவர் உண்மையை பேசினார். இங்க சனம் வேதம் வாசிச்சு சொல்லிக் கொடுக்கிற வேத பாரகர்கள், பரிசேயர்கள், Bible scholars are planning to kill him. அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். உண்மையை அறிவிக்க வந்த இயேசுவாவுக்கு இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லும்படியாக எனக்கு வந்து சொல்ல போகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற அநேக பேருக்குள்ளே சரி இது உண்மைதான் பிரதர், எனக்கு சந்தோஷம், நான் இதை ஏற்றுக்கொண்டேன். நன்மை ஏற்றுக்கொண்டு அதை பிடித்துக் கொண்டால் காணாது. It's not enough to love the truth. No. தீமையை வெறுக்க வேணும். That shows, அது என்னத்தை காண்பிக்கிறது? இயேசுவினுடைய ஆவி, அவருடைய பிரசன்னம் அவர் இருந்தால் டடி இருக்காமல் இருக்க முடியாது. டடியும் மகனும் அப்பொழுதும் ஒன்றாக இருப்பார்கள். யாருக்குள்ளே குடியிருப்பார்கள் என்றால் பல தடவை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த வார்த்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். யோகனான் 14:23. டடி மகனின் பிரசன்னம் எல்லாருக்கும் அல்ல. பொய் பொய் பொய். ஏனென்றால் உனக்குள்ளே பொய் இருக்கிறது. நான் சொன்ன வாக்கியம் 14:23 இயேசுவா சொன்னது. கூச்சல் போடுறது பொய்ன்னு வந்து பேய். அதிலையும் இன்னும் நுணுக்கமாக போக்கஸ் பண்ணி சொல்ல போனால் கேள், is the spirit of anti-Messiah
அந்த கிறிஸ்துவின் ஆவி. அதனாலதான் நீ கிறிஸ்தவனாய் நடிக்கிறாய். அதனாலே தான் இப்படியாக நடித்த யூதர்களை குருவானவர்கள், ஆசாரியர்கள், பைபிள் ஸ்காலர்ஸாக இருந்த மாயக்காரரே என்று கத்தினது 12-13 தடவை மத்திய 23ஆம் அதிகாரத்திலே மாயக்காரர்களே, குருடர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு, கடிந்து கொண்டார். ஹிப்போக்ரிட்ஸ். அவர்கள் வாழ்க்கை நேராக இல்லை. சிலருக்குள்ள பேய் அப்படியாக இனி இரண்டு பூந்து இவர்கள் வெளியிலே மேய்ப்பர்கள் போதுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பரம்பரை இந்த மெயின் லைன் கிறிஸ்தவ கூட்டம், சர்ச்சுன்னு சொல்ல மாட்டேன், கூட்டங்கள் மாதிரி அவர்கள் குத்தகை எடுத்திருக்கிறார்கள் சவுக்காலைகளை. இவர்களுக்கு எம்சி அங்கேயே வீடு கட்டி கொடுத்தால் உள்ளுக்கு நல்லது. பொய்யர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மைக்கு அங்கே இடமில்லை. நன்மையை ஏற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, நன்மை தேவனுடைய வார்த்தை. தீமை எவ்வருக்க வேணும். You have to hate that which is not true. Hate lies. யேசுவின் சுபாவம் அப்படியா இருக்கிறது. I'm going to show you that. I will show you that. எபிரேயர் புத்தகம் எடுக்கும். புதிய ஏற்பாடு எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம். யேசுவை குறித்து டாடி பேசுகிறார், கேட்போம். 8வது வார்த்தை. சரியா? These things are to be enjoyed. Daddy is speaking to the son. மகனை நோக்கி தேவனே, அவருக்கு பிறந்தது யார்? பின்ன எலோஹிம், not the Most High. சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கக்குட்டி. அந்த குட்டி தாப்பனாக முடியாது. இது உண்மை உள்ளவர்களுக்கு தான் இதை பெற்றுக் கொள்ளலாம். தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அக்கிரமம் கட்டளைகள் இல்லாத ஒரு ஜீவியம். இவர்களைத்தான் நான் உங்களை அறியேன் என்று மத்திய 7:23 கூறப்பட்டிருக்கிறது. நீ நாளாந்தம் அவருடைய சாப்பாடை வேண்டி தாகமாக இருந்து கடமைக்காக வேத பைபிளை வாசிக்காமல் நீ யாராயும் இருக்கலாம். கேத்தலிக், மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், ஏஓஜி, you name it, it's one book. All right, it's one book. கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் அப்படி இப்படி இருக்கலாம். நான் நினைக்கிற மாதிரி 3 டிரான்ஸ்லேஷன், ஒன்று ஏழுமுகம், அடுத்த இது இலகு தமிழ், இன்னும் ஒன்று இருக்குது. நான் வாசிக்கிறது ஈஸி டு ரீட் என்று போட்டிருக்குது. இதில் நல்லூர் காரியம், கத்தர் என்று எழுமுகம் போட்ட இடம் எல்லாமே யெகோவா. நீ அதை டவுன்லோட் பண்ணலாம் கூகுள் பிளேயில். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் விளங்கப்படுத்த தேவையில்லை. எனக்கு நான் தான் உங்கள்கிட்ட இருந்து படிக்க வேணும். ரைட்? நீதியை
விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அந்த நாளில் நாங்கள் ஒரு பாடல் ஒன்று படிப்போம். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். சிலக்கு தெரியும் அந்த பாடல், எனக்கு மற்ற அடிகள் மறந்து போனேன். நீதியை விரும்பினால் மட்டும் காணாது. சிலருக்கு சில அநியாயங்கள் அக்கிரமங்களை சொல்லுவேன். பிரதர் பாருங்க பிரதர் என்ன நடக்குது. ஒரு விதமான உணர்ச்சி அங்க வேலை செய்யல. அதை உங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு நீ நீதியை விரும்புகிறாய். நீதி அவருடைய வழிகள், அவரது உண்மை, அவரது வார்த்தை, அவரது ஆலோசனை, அவரது நியாய பிரமாணங்கள், அவரது கட்டளைகள் எல்லாமே நீதி. ஓகே, அக்கிரமத்தை வெறுத்து இருக்கிறாயா? வெறுப்பு, அநியாயத்தை அல்லது சொல்லுவாரா கெலவை என்னை விட்டாங்க என்று போங்கள், நான் உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள். Well, who are these people? Let me say, many Jews and also Christians, pastors, teachers என்ற வழக்கமாக இங்கே இல்லை. உனக்கு கோபம் வரட்டும், வரத்தான் வேணும். அவர்களுக்கு உண்மை இல்லாத நேரம் கோபம் வரவில்லையா? யாரோடு கோபித்தார்கள்? அதுவும் இந்த தேவனின் மகனோடு. அவர் கேட்டார், என்ன இது? நான் அவர் கொடுத்த உண்மையை வந்து சொல்லுகிறேன். ஒரு பேய் எங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும், கலைச்சு கொண்டு தெரியுது. நடிக்க தெரியும். அவனுக்காக நாங்கள் ஆரோ ஒருவரோ 2-3 பேரோ தெரியாது, நாங்கள் கேட்டு இருக்கிறோம். நியாயத்தை கொண்டு வர அல்ல, சந்திக்கப்படி. இப்போ இன்னும் ஒரு ஊழியம் வந்திருக்குது, இயேசு சந்திக்கிறார். நல்லது. You loved righteousness and you hated evil. So இந்த உணர்வு உனக்கு இருக்குதா? கொஞ்சமா இருக்கும். உனக்கு ஒரு அநியாயம் நடக்குது உன்னுடைய கூட்டத்திலே, சபையிலே, அல்லது ஒரு அநியாயம், வெளியிலே போனவர்கள் அல்லது தன்னை மேய்ப்பர்கள் பாஸ்டர்ஸ் என்று சொல்லி கூட்டம் கூடுகிறவர்கள், அநியாயத்திலும் அநியாயம், கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள், அவர் வாசல் வழியாக உள்ளே போகாதவர்கள். நான் சொல்லுகிறது விளங்குது தானே? தடியால் இழுத்துக் கொள்ளப்படாதவர்கள், இவர்கள் செய்யும் அநியாயங்கள். அதே இது கொஞ்சம் விஷயம் ஒண்ணு. இவ்வளவு கூட இல்ல, உன் உணர்ச்சி சரியல்ல. உனக்கு உணர்ச்சி வேலை செய்யவில்லை. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து இருக்கிறேன். Check it up from today whether you hate evil. When you hate evil, அக்கிரமத்தை நீ வெறுக்கும் பொழுது அங்கே வருவது தேவனுடைய கோபம். அது மாமிச கோபம் அல்ல. அதான் சொன்னிய எல்லாருக்கும் அது இல்லை என்று. மற்றவர்கள் எதுவும் செய்யலாம். தெருக்கரையிலே, சந்தி வழிகளிலே எந்த முண்டத்தையோ எந்த சுரூபத்தையோ வைக்கலாம். ஒரு தேவனுடைய செய்தி அடங்கிய ஒரு இது போடுவோம், ஒரு பேனர். ஒருவர் கேட்டார், இது அப்ப இதுக்கு நீதி இல்லையா? அதுக்கு இல்லை, அதுக்கு நீதி இல்லை.
are living it. எப்படிப்பட்டதான ஒரு நேரத்தை இதுதான் சொல்றேன். நீ அனலாக இருக்க வேணும் அல்லது குளிராயிருக்க. ரெண்டுக்கு நடுவில் இருந்து டான்ஸ் ஆடுறா காரி துப்புவன் உண்டு. நான் சொல்லல, அவர் சொன்னார். சூடாயிரு அல்லது குளிராயிரு, வெது வெதுப்பாக இருக்காது. நீ 10 வயது 12 வயது பிள்ளையா இருக்கலாம், திருமணமாகாத 19 20 21 25 30 வயதுவோ அல்லது திருமணத்தாகி. நீதியை விரும்புகிறவர்கள் அக்கிரமத்தை வெறுக்க வேணும், வெறுக்க வேணும். ஏன்? யேசுவாவின் சுபாவம் அப்படி. அவரும் தடியும் உள்ளே இருந்தால் அந்த அக்கிரமத்தை வெறுக்கும் உணர்ச்சி உனக்குள்ளாக வரும். எத்தனையோ இடத்துல வேத புத்தகத்தில் நாங்கள் இதை காணலாம். பிரியாசன் ஒரு மனுஷனி உங்களுக்கு தெரியும். லிவித்யா என்ன நடந்து வாஜபார் வாதிகிறங்கிற நேரம் அது உங்களுக்கு சொல்லும்படிக்குங்கிறது. When you love good, you have to hate evil. நன்மையை விரும்புகிறவர்கள் தீமையை வெறுக்க வேணும். எல்லாம் தீமை, எல்லாம் அநியாயம். ஒருவன் ஒரு ராணிய அல்லது ஒரு உன் காசை தங்க நகைய அடே அவன் 4 லட்சம் கொடுக்கணும், உன்னை ஏமாத்தி போட்டாரா, ஒண்ணு செய்யலாதா? Other people they will hear, நீங்க ஏன் அவங்களை நம்பினீங்க, 4 லட்சம் தரமாட்டேன்றானா? என்னொரு உலகம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று வெளியாலை ஜனங்களாலே அழைக்கப்படுகிறவர்களுக்கு எள்ளட வேணும். அநேகமானவரிடத்தில் இது இல்லை. They don't hate evil. தீமையை கண்டிப்பது இல்லை, மூடி மறைக்கிறார்கள். யேசுவா சொன்னார், உலகம் உங்களை எதிர்க்க முடியாது, அதை என்ன எதிர்க்கிறது? Why? நான் உலகத்தின் செயல்கள் எல்லாம் தீமையானது என்று நான் அறிவிக்கிறேன். A rebuke that deeds are evil. ஆகையினால் உலகம் என்னை பாய்க்கிறது. கள்ள திக்கதரிசிகளை பாராட்டினார்கள், கள்ள போதுகிறளை அந்த நேரத்தில். அதே மாதிரி இப்பொழுது நடக்கிறது. நீ உண்மையை விரும்பாமல், நீ உண்மையை இருதயத்தை திறந்து தாகமாக இருந்து அதை பெற்றுக்கொள்ளாமல், இந்த வார்த்தை உனக்கல்ல. உண்மை உள்ளவன் அவனோ எனக்கு செவி கொடுக்கிறான் என்று இயேசுவா சொன்னார். நான் இந்த புத்தகத்தில் இருந்து இயேசுவாவின் வார்த்தைகளை கற்பிக்கும் பொழுது நீ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் உனக்கும் பரிசேயர் கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு வருஷமும் 3 தடவை நீ ஆரம்ப புத்தகம் தொடக்கவும் வெளிப்படையாக மட்டும் வாசிக்கலாம். பேயாது கொண்டும் செய்யாது. நன்மையை விரும்பி தீமையை வறுத்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்துவார். அதுக்கு பிறகு பார்க்கலாம். இதில் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேகம் பேர் தீமை வெறுக்கிறதில்லை. Alright, let's go. I want to give you இதுவரை நாங்க பார்த்த ஆரம்ப புத்தகம் தொடக்கம், அதிலே சில புத்தகங்களிலே மோசே மிக முக்கியமாக உபாகமத்திலே சிலருக்கு தெரியாம இருக்கலாம், அவர்களுக்காக நான் சொல்கிறேன், மற்றவர்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள்.
யேசுவா பிசாசினாலே சோதிக்கப்படும் நேரத்திலே வனாந்தரத்திலே அவர் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி எழுதப்பட்டிருக்கிறது தன்னுடைய அனுபவத்தை கூறாமல் அவர் வேத வாக்கியங்கள் தேவனாலே கொடுக்கப்பட்டு எழுதப்பட்ட தேவனுடைய வாக்கியங்கள் அதையே பேசினார். எந்த புத்தகத்திலே இருந்து பேசினார் தெரியுமா? பாகமம், டியூட்டரோனமி 3. மனுஷன் வாய்த்தை சாப்பாட்டினால் மட்டுமல்ல, அவருடைய வாயில் நின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான். பாகவம். அதன் பிறகு அவன் மேலே கொண்டு போய் இவர் வார்த்தையை சொல்றார் என்று போயிட்டு அந்த தேவாலயத்தின் உச்சியிலே கீழே குதியும். ஏனென்றால் தகுதூர்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது, அதாவது அவர்கள் வந்து கால் உடையாதபடிக்கு தாங்குவார்களுமே என்று. என்ன சொன்னார்? அவை சோதியாதிருப்பாயாக என்றும். சும்மாவே வார்த்தை தெரியாதவர்கள் என்றும் என்ற வார்த்தை தெரியுமா? என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே இருந்தது? பாகமம். Why he chose from there? I don't know. அதாவது எத்தனை பேருக்கு சென்று ஒரு நாளைக்கு குறைந்த 10 பாசிங் வேர்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டது. கொரோனாவோட எல்லாரும் அல்ல, பல இருக்கு. அண்ட் தேர்ட் ஒன், அவர் உயர்ந்த மலையிலே கொண்டு போய் ராஜ்யங்களை காண்பித்து என்னை விழுந்து வணங்கும், நான் நிச்சயமான கிவிலை கொடுப்பேன். யேசுவா என்ன சொன்னார்? தேவனாகிய யாவை ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவரையே செவிப்பாயாக. அவர் ஒருவருக்கு. எங்கே இருக்கு? பாகமம். I told you, it's like a rewind tape of Exodus, Leviticus, Numbers and Genesis. டேப்பை ரீவைண்ட் பண்ற மாதிரி தான் அந்த உப புத்தகம். அது கொஞ்சம் அறிந்திருந்தால் நல்லது. அதிலே தான் நாங்க பார்த்து கொண்டு போறோம். நேற்று பார்த்து கொண்டது அன்பு, கீழ்ப்படிவு, ரெண்டும் கனெக்டட். தேவனிலே நான் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், சொல்லாதவர்கள், கீழ்ப்படி உள்ளவராக இருந்தால் அவர்கள் சொல்லாமலே அன்பு கூறுகிறார்கள். சொல்லாமலே பூக்காமல் காய்க்கும் பிலாமரம். தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து சொல்லிக் கொடுத்து கீழ்ப்படுகிறவர்கள் மாமரம், பூத்து காய்க்கிறது. சொல்லியுங்களாதவர்கள் பாதிரி. சில சபை கூட்டம் வளவு உள்ள இருக்கும் அந்த வெள்ளப்பூ சாடையா பாதிரி மரம் என்று சொல்லுவார்கள். பூத்தும் காய்க்கிறது இல்லை. உபாகமம் 5:10. நான் புத்தகத்தை சொல்லாவிட்டால் அதிகாரத்தை நம்பரை மட்டும் சொன்னால் அதே புத்தகம் வந்து ஞாபகம் போய் நீ மிஸ் பண்ணதை எழுதிக்கொள். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை, 11ஆம் அதிகாரம் 22வது வார்த்தை, 30ஆம் அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 30:16, தானியேல் 9:4,
5வது வார்த்தை. யாத்திரை புத்தகம் 20:6. ஓகே, இவைகள் எல்லாவற்றிலும் அவரிலே அன்பு கூர்ந்து சில இடங்களிலே முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து இயேசுவா சொன்ன வார்த்தைகள் அவருடையது அல்ல என்று இப்பொழுதாவது நாம் அறிந்திருக்கிறோம். அவரை விட யாராவது தங்கள் தகப்பனை, தாய், சகோதரர்கள், சகோதரிகள், புரியனை, மனைவியை, பிள்ளைகளை அவரை விட கூட நேசித்தால் அது சோதனை வரும். அந்த நேரத்திலே தான் அறியலாம், ஓ நான் அவர்களை கூட நேசிக்கிறேன் இயேசுவை விட. சிலர் இடையிலே வாங்கின ஒரு நாயை கூட நேசிப்பார்கள். அதற்கு கவனமும் அதற்கு நேரமும் அதற்கு பாசமும் போயிடும். அப்ப அவரை வார்த்தையையும் அவரை மறந்து தூரம் 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 தூரமாக போவார்கள். அத முழு இருதயத்தோடும் முழு மனதோடும், மனம் எல்லா யோசனைகள் பலத்தோடும் அவரிலே அன்பு கூர்ந்து, ஓகே, அவருடைய கட்டளைகள், வார்த்தை, ஆலோசனை, உண்மை, கற்பனைகள், போக வேண்டிய ஒழுங்குகள், விதிகள், இவைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் உடன்படிக்கையின்படி நான் இன்ன காரியம் செய்வேன். அவர் உடன்படிக்கை தேவன். எங்கட பகுதியை செய்தால் அவர் பகுதியை அவர் செய்தே ஆகுவார். லாசரஸ் மரித்த பின்பு அவர் அங்கு போய் அவனை எங்கே புதைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட கூட்டிக் கொண்டு போனார்கள். அங்கே போனதும் கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். Take away the stone. We can show you all these things in the video, but YouTube has its copyright. We have to obey. கல்லை எடுத்து போடுங்கள். அதன் பிறகு லாசரஸை புறப்பட்டு வா என்று கூப்பிட்டார். கல்லை எடுத்து போடுவது எங்களுடைய பொறுப்பு. லாசரஸை வெளியே கூப்பிடுவது அவருடைய பொறுப்பு. அவன் பரலோகத்தில் இருந்த வீட்டை நின்றை கூப்பிட்டு இருக்கலாம். ஏன் இங்க வரணும்? All right, let's go on to the new covenant where love and obedience is connected. இந்த வார்த்தைகளை கேட்டு இதுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், நீ கேட்கும் பொழுது உனக்குள்ள சந்தோஷம் வரும். அரசாங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படியாமல் இருந்து பார். எத்தனையோ பேர் கீழ்ப்படியாமல் ஓடி தெருக்களிலே விபத்திலே சிக்கொண்டு போகிறார்கள். ஏற்கனவே முன்பு சொன்னேன், இப்பொழுதும் சொல்ல போகிறேன். தீர்க்கதரிசி அவருடைய செருப்புக்கும் நான் கிட்ட வர முடியாது. எனக்கு இருதயத்திலே வந்ததை சொல்ல போகிறேன். முன்பு ஒரு தடவை 2 தடவை சொன்னேன். அநேக விபத்துக்கள் ஏற்பட இருக்கிறது.
பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். காரிருளால் மூடப்பட்ட பேய்களாலே, வஞ்சிக்கப்பட்ட பேய்களாலே மயக்கப்பட்டவர்கள் ஆட்டோவிலோ மோட்டார் பைக்கிலோ அல்லது வாகனமோ அல்லது சைக்கிளோ இவர்கள் போய் அதை இதை என்ன செய்ய வேணும் அப்படியான ஒரு டைமில் என்று கவலையினமாக அங்கால பார்த்து இங்கால பார்த்து மெயின் ரோடுக்கு வர நேரத்தில் சைட் ரோட்ல இருந்து வந்து மெயின் ரோடு போகுது, அங்காலே பார்க்காமல் அப்படியே திரும்பவர்கள் அநேக பேர் அடிபட்டு சிலர் மரணத்துக்குள்ளாக போகிறார்கள். As going to take place very especially in eastern province and Badikalo. ஒழுங்கு இல்லாமல் விதி இல்லாமல் ஏதோ சுடுகுது மடியப்புடியான்னு அந்தரத்திலே பறக்கிறார்கள். பதிலே அத்தனை சனத்தோடையும் அந்த ஏற்றி கொண்டு போன அந்த டிரைவர் கொஞ்சம் நின்றிருக்கலாம் இல்லையா? அதுக்குள்ள போய் சொட்டியோ எடுத்துக்கொண்டு ஓடுவார். What happened? So I have said that சரியான ஒழுங்கு விதிகள் மோட்டார் பைக்ஸ் ஓடுறவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. And especially auto. Oh, there's something. There is no speed limit. There is nothing. ஒரு ஆட்டோல போனவர்களை ஒரு வாகனம் வந்து அடிச்சு முழு பேரும் சரியாது. எப்படி ஆட்டோன்னு எடுத்தாலும் எப்படி இதுக்குள்ளாக ஒரு சைடால போவோம் இல்லை, நடு தெருவால போக வேண்டும். நடுவில் சில தெருக்களுக்கு போகிறதுக்கு ஒரு வழி, மாறதுக்கு ஒரு வழி வைத்திருக்க வேண்டும் ஜனங்களுக்கு பாதுகாப்பாக. அதை ஒருவர் செய்யவில்லை. The MC doesn't care and the RDA doesn't care. Let the people die. அதுக்குள்ள தனக்கம் சைடால நடந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதை இல்லை. மனுஷன் போக வழியில் 3 அடி 4 அடியில் கான். அநியாயம். சரியாக ஒழுங்கு விதிகளை கவனித்து ஓடினால் பாதுகாப்பாக போய் அவர் இறங்குவார்கள். அது எல்லாருக்கும் மந்திரம். அவசரம் என்று சொன்னால் ஆத்திரப்பட்டவனுக்கு புத்தி மத்தியமம் என்று சொல்லுவார்கள். நான் சொல்ல வேண்டிய குறிப்பெடுத்துக் கொண்டு வரவில்லை. The accidents on the roads will increase. நீ ஒரு வாகனம் ஓடுகிறாய், கவனமாயிரு. ஜெபம் பண்ணாமல் கீழே ஸ்டார்ட் பண்ணாது. அவருடைய பாதுகாப்பு இல்லாமல் டேடியன் மகன் ஸ்டார்ட் பண்ணாது. அப்படியே நாட்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பகலாய் இருக்கலாம், இரவாய் இருக்கலாம். இரவிலை ஓடுவதை நிப்பாட்டு. இரவிலே போகிறவர்கள் இடர்பார்கள் என்று யேசுவாவை சொன்னார். You can't see the day of the day. So let's go on today with the new யேசுவா மூலம் என்ன சொன்னார் என்று சொல்லி சொன்னா அதெல்லாம் பழைய ஏற்பாடு. உனக்குள்ளே டேடி மகனும் இருந்தால் அப்படி சொல்ல மாட்டாய். டேடி மகனும் பழைய உடன்படிக்கையில் ஒன்றாக இருந்தார்கள். பல இடங்களிலே மகன் வார்த்தையாய் இருந்தவர் இஸ்ராயலை வழிநடத்தினார்.
And he was called at that time angel. I'm not going there. Daddy said, I will send my angel. Who is that? Gabriel? Michael? No. My angel. யோவான் 14:15. We are coming to இதை வாசிப்போம் இல்லையா? இந்த இலக தமிழ் அதை நிப்பாட்டி போட்டாங்க அந்த பிரிண்டர். Everything is very tiny. You want to see the numbers. நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் பேசுவது யேசுவா. யாரோடு பேசுகிறார்? சீஷர்களோடு. பீட்டர், ஜான், ஜேம்ஸ், மேத்யூ, தாமஸ். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடியுங்கள். பரலோகத்தின் வார்த்தை. Please don't get me wrong. I don't know why. இப்படியான ஒரு சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. டடி கொடுத்த வார்த்தைகள் இயேசுவின் வாயினூடாக வந்து எழுதப்பட்டிருக்கிறது. 2000 வருஷங்களாக நாங்கள் அதை பார்த்து படித்து அதை பிடித்துக் கொள்ள என்ன சிலாக்கியம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கட்டளையை கடைப்பிடியுங்கள். இங்க பாப்போம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் நான் கொடுக்கும் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். அன்பாக இருந்தால் கீழ்ப்படிவீர்கள். கீழ்ப்படியவில்லை என்றால் அன்பில்லை. அவருக்கு கீழ்ப்படிவது கட்டளைகளுக்கு நாங்கள் அவர்களே அன்பாய் இருக்கிறோம் என்பதை அறிவிக்கிறோம். அங்கால வர்வம் நிறைய இருக்கு. நேற்றைய தினத்திலே சிங்கப்பூர்ல இருக்கும் ஒரு preacher. He also teaches. I don't want to mention his name. I don't hate him. நான் சும்மா திறந்து பார்த்த நான் எவ்விதமாக பொய் அறிவிக்கப்படுகிறது என்பதை பார்த்து அதிலே பொருத்தமில்லாத ஒரு வேத வாக்கியத்தை சொல்லி நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியது ஒருவர் அன்பாயிருங்கள் உண்டு. இயேசுதான் தேவனுடைய மகன் இரட்சகர். 2 கீழ்ப்படிந்தால் நாம் கேட்கிறதை அவரிடத்தில் இருந்து பெற்றுக் கொள்வோம். நாங்கள் கிருபையின் கீழே இருக்கிறோம். கட்டளைகள் இது எங்களுக்கு இல்லை. What a deception. அவருடைய தாப்பனார் ஒரு இந்து ஒரு பூசாரி, Hindu priest in India, but he has a church over there in Singapore. உங்களுக்கு முந்தி காட்டி இருக்கிறேன். So அந்த கிறிஸ்துவின் ஆவி அது மட்டும்தான் தேவனுடைய கட்டளைகளுக்கு எல்லாமே சிலுவையிலே எழுதப்பட்டாயிற்று. அவைகள் எல்லாம் யூதர்களுக்குத்தான் என்று சொல்லி வஞ்சிக்கப்பட்டு ஜனங்களுக்கு அவர்களை பின்பற்றும். உதாரணமாக இந்த சிங்கப்பூர்ல இருந்து மலை இடங்களுக்கு போய் இந்த மனுஷன் தகப்பன் ஒரு இந்தியன் பூசாரி,
Thai origin, I think, is a Singaporean Chinese or whatever. இதை அறிவித்துக் கொண்டு போகிறார்கள். அதாவது கட்டளைகளின் காலம் முடிந்தது, நாங்கள் கிருபைக்கு கீழே இருக்கிறோம். நான் உனக்கு ஒரு காரியம் அறிவிக்கிறேன், நீ இதை ஒப்பிட்டு பார். யேசுவா கிருபையினாலே நிறைந்திருந்தாரே, அவருக்கு தேவையா கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய? உண்மையின் கிருபையும் அவர் மூலமாய் வந்தது, கட்டளைகள் மோசே மூலமாய் வந்தது. அவரே கீழ்ப்படிந்தாரே எல்லாவற்றுக்கும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படிக்கு சுவிசேஷர்களுக்கு சொன்னாரே, தேவையில்லையா? என்ன சுத்த வஞ்சிப்பு! உலகெங்கும் பரவுகிறது. அமெரிக்கா, கனடா, இப்ப கூடுதலாக கிருபையை பெற்றதால் நாங்கள் கட்டளைகளை உடைக்கலாமா? பவுல் கேட்கிறான், God forbid. இன்னமுமாக நாங்கள் கட்டளைகளை நிலவரப்படுத்துகிறோம். தேவையான சத்தம் எப்ப தேவை என்று அவருக்கு தெரியும். ஆரையாவது பிடிச்சு என்னவும் செய்ய வைப்பார். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது தான் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை தெரிவிக்கிறது. அந்த நேரம் என்ன நடக்க போறது சொல்லுவா? நீ கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்தா உனக்குள்ளே சந்தோஷம் வரும். நான் இவைகளை உங்களுக்கு சொன்ன காரணம், உங்கள் சந்தோஷம், என் சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கவும், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகள் என்னில் அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். You want fullness of joy? சந்தோஷம் நிறைவாயிருக்க காவாசி கிளாஸ் கொஞ்சம் கூட, அரைவாசிக்கு கொஞ்சம் கூட, முக்காவாசி ஃபுல் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது அன்பை காண்பிக்கிறது. கீழ்ப்படிய கீழ்ப்படிய அன்பு பெருகி கொண்டு போகிறது. அவருடைய அன்பிலே நீ நிலைத்திருக்க போகிறாய். இயேசுவா டேடியின் அன்பிலே நிலைத்திருந்த மாதிரி எந்த நேரமும் அவர் அன்பு கூர்ந்தவராய் நெருக்கமாக, அதுக்கு தான் இந்த படங்களை டேடியின் அன்பிலே அவர் நிலைத்திருந்து, ஏன் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தபடியா அவரே மாதிரி, அவரே வழி, அவரே வாழ்க்கை, அவரே வார்த்தை, அவரே ஆலோசனை. நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடியுங்கள். கட்டளைகளை. ஓகே, what is that? அதுல போட்டிருக்கிறது என்னன்னு பார்க்க வேணும். கற்பனைகள், கட்டளைகள் ஒருமையா பன்மையா?
என்றால் ஒரு சில இடங்களில் கட்டளை என்று சொல்கிறார். அது என்னன்னு நாங்க பார்ப்போம். இதுங்க கட்டளைகள் நிறைய இருக்கு. முதலாவது வாயை திறந்து சொன்ன பயங்கரமான கட்டளை, அதுக்கு இன்னும் நாங்கள் வரவில்லை. 14:21 யோகனான். என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை கடைபிடிக்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். Now I want to say something to you. ஒரு தேசத்திலே 5 வருடங்கள் நான் வழிநடத்தப்பட்ட அங்கே குடியிருந்தேன். இன்னும் ஒரு தேசத்தில் 10 வருடங்கள் வித்தியாசமான ஆவிக்குரிய சபைகளிலே உட்கார்ந்து இருந்தேன். சில இடங்களிலே வார்த்தை அறிவித்தேன். நான் ஒரு தடவை இந்த 15 வருஷங்களிலே அல்லது ஒரு யூடியூப் மூலமாக ஒரு வீடியோ மூலமாக நான் இப்பொழுது சொல்லும் இந்த வார்த்தைகள் கீழ்ப்படிதலும் அன்பு கூறுதலும், அன்பு கூறுதலும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதலும் ஒரு செய்தி அல்லது இந்த யோகனான் 14:23 காதிலே விழவில்லை. நம்பினால் நம்பலாம் அல்லது விடலாம். அருகே காதிலே விழவில்லை. எனக்கு சில விருப்பமான பைபிள் டீச்சர்ஸ், குறிப்பாக ஒரு டீச்சர், அவரிடத்தில் இருந்து நான் இதை கேட்கவில்லை. என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை கடைபிடிக்கிறவனே அல்லது கடைபிடிக்கிறவளை கீழ்படுகிறவளே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். இது எனி டிஃபிகல்டி நீ தடுமாறுகிறாயா? நான் இயேசுவிலே அன்பு கொண்டிருக்கிறேனா? சும்மா ஒரு சூரிய நாள்ல போயிட்டு வாரனா? இன்னமும் உனக்கு விழித்தளவில்லையா? தூங்குகிறாயா? அதோ பிளானிங் நடக்குது இஸ்ரேலோட மோதுறதுக்கு. சடுதியாக அடுத்தடுத்தது என்ன? nobody knows. யார் கண்டது? இயேசுவினோட உண்மை கொடுக்கப்பட்டு அவர் வந்து பேச பொழுது யார் கேட்டார்கள்? சாதாரண மக்கள். நான் சொல்வதை இருதயத்தினாலே கேள். இது உன் வாழ்க்கை. இந்த வைத்திய சாப்பாட்டாலே நீ ஜீவிக்க மாட்டாய். Oh God, please give me words. பலர் வார்த்தையை விட்டு விலகி போவார்கள். அகலமான பாதையை தெரிவு செய்கிற கிறிஸ்தவர்கள் அநேக பேராக இருப்பார்கள். விதை விதைக்கிறவன் ஊமை, ராஜ்யத்தின் ஊமை. 75% கனி கொடுக்கவில்லை. 25% ஒன்று 30, 60, 100 கனி கொடுத்தது. என்ன செய்ய போகிறாய்? உனக்கு கொடுத்த தாளந்துகள், உனக்கு கொடுத்த வாய், தேவனுடைய வார்த்தையை பேசத்தான் முதல்ல வாய் கொடுத்தது. தெரியுமாது? அதான் கொண்டமாயா இருந்த மோசி பேச வச்சவர். யார் வாயப்படுத்தி? இரண்டாவது தான் சாப்பிடுறதுக்கு. எது எது எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்று தெரிய வேணும்.
What a time like this. ஏன் இந்த நாட்களுக்குள்ளே நீ ஜீவிக்கிறாய்? ஏன் இந்த வார்த்தைகளை கேட்கிறாய்? இன்னும் அதை விட தொட்டா சிணுங்கி மாதிரி அவன் சொன்னான் சொல்லி இருக்கலாம் தானே. எவ்வளவோ காரியங்கள் இருக்கு, பார்க்க வேண்டிய காரியங்கள் ராஜ்யத்துக்காக. எவ்வளவு காரியங்களை கை கொடுக்க வேண்டி இருக்கிறோம் நாங்கள். மற்ற காரியங்கள் மற்றவன் பார்க்கட்டும், செத்து போனவர்களை செத்தவர்கள் அடக்க மாட்டட்டும். உலகத்து காரியங்களை மற்றவர்கள் பார்க்கட்டும். நேரம் நெருங்கி போச்சது. பவுலுக்கு என்ன அவதி வந்தது தெரியுமா? You know what he said? மறந்து போனாயா? Woe unto me if I do not preach the gospel. நான் ராஜ்யத்தின் நற்செய்தி அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. A new kingdom is coming. The king is coming. Yeshua is the king. He's not going to be in heaven. He's coming to earth. பூமிக்கு வருகிறார். கலவீர கதைகளை கேட்டுக்கொண்டு இருந்தது. விழித்தள மாட்டாயா? எம்மா போனவன் நின்றவன் வந்தவன் போனவன் முழு பேரும் பாசர் மட்டும் தன்னை பாசராக்கி போதையராக்கி போட்டு இருக்கிறாங்க. Let them bury the dead. Let them lead the dead. As Yeshua said. அவர்கள் செத்தவர்களை வழி நடத்தட்டும். குருடர்களை வழி நடத்தட்டும். That's what Yeshua said. Both are going to be in trouble. ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. உண்மை எல்லாருக்கும் வெளிப்படமானது. உண்மை உள்ளவர்களுக்குத்தான் உண்மை கற்றுக் கொடுக்கப்படும். உண்மை உள்ளவன் அவனோ எனக்கு செவி கொடுக்கிறான். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது. ஏன்? அவர்கள் அதி உயர்ந்த தேவனாலே உலகத்தில் இருந்து இழுத்துக் கொள்ள வேண்டும். பிரதான மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் யேசுவாவுடைய கொண்டு வரப்பட்டு டடி நல்ல மெய்ப்பனாகிய யேசுவாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் அவர் வாசலுக்கூடாக உண்மையின் வாசலுக்கூடாக உள்ளே போனார்கள். நீ உண்மையிலே நடக்கிறாயா? உண்மையை கிறிஸ்தவர்கள் சொன்னாதே. Are you speaking the truth? டடி மாடும் உள்ளே இருக்கிறவர்கள் கீழ்ப்படிந்தையாக வேணும். அவர்களை பலவந்தம் பண்ணப்பட தேவையில்லை. Oh, I wish I had known this earlier. I had no problem with obedience to the commandments. பலவந்தமாக இங்கு வந்து ஒரு தடவை 83க்கும் 90க்கும் இடையிலே எல்லா இசைக்கருவிகளையும் பலவந்தமாக எடுத்துக்கொண்டு போனார்கள். அங்கே போய் போலீஸ்களை போய் பேச சொன்னார்கள். The police department அப்படி கம்ப்ளைண்ட் அப்படி போடையாது, இப்படி சொல்லுங்க. I said no, I got up, I came. மேன்மை பாராட்டும்படிக்கு நான் இதை சொல்லவில்லை. I knew I couldn't say that. அந்த பொய்யை அவர்களுக்கு முன்னாக சொல்லி அந்த ரிப்போர்ட்டை அங்கே அந்த முறைப்பாடை போடுவதற்கு எனக்கு இது ஒன்றுமே தெரியாது. இயேசுவை மட்டும் அறிந்து
அவர் என்னை அழைத்தார், அது மட்டும்தான் தெரியும் எனக்கு. அவர் வார்த்தைக்கு முன்னால், அவரது பேருக்கு முன்னால் பேய்கள் நிற்க முடியாது என்பதை அறிந்திருந்தேன் அந்த நாள் தொடக்கம். அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை, அவரே உண்மை. அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை கடைபிடிக்கிறவனே 14:21 என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். Again he says that. ஏற்கனவே நாங்கள் வாசித்தோம் அல்லவா 14:15 அதில் if you love me, என்னிலே அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த அன்பாய் இருந்தால் என்றதை பாருங்கள். சூரிய நாள் தோறும் சர்ச்சுக்கு போனால் சபை கூடு, அப்படி ஒன்றுமே கிடையாது. அது மனுஷனுடைய கிளவிக்காது. இங்கே என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பாய் இருக்கிறான். Talking in a different style. என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பாய் இருக்கிறார். Now, right now, you can check up. நீ அவர்ல அன்பாய் இருக்கிறாயா இல்லையாண்டு இப்ப சோதிச்சு பார். எத்தனை காரியங்களுக்கு போய் பேசினாய்? வீட்டிலே, வேலை செய்யும் இடத்திலே, எம்சியிலே, அரசாங்கத்திலே, போலீஸ் ஸ்டேஷன்ல, பேங்க்ல அந்த லோனை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க I'm a Christian, I'm a Catholic, Methodist. Oh, what are you? Serbian. You what I see. One day Yeshua comes in the flesh land before. என்னிடத்தில் என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை கடைபிடிக்கிறவன் ஏன் அன்பாய் இருக்கிறான். பீரியட். என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் மேல், கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் அவன் மேல் என் டேடி அன்பாக இருப்பார். Now he is talking about the love of the Father. இயேசுவிலே அன்பாக இருந்து அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் மேல் டேடி அன்பாக இருப்பாராம். இப்ப டேடியை கொண்டு வருகிறார். Something we should know. என் டேடி அன்பாக இருப்பார், நானும் அவன் மேல் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இயேசுவா தம்மை வெளிப்படுத்தினாரே மாவு தெருவிலை. வார்த்தை வெளிப்படுத்தப்படும் பொழுது அவர் வெளிப்படுத்தப்படுகிறார். அடே, அவர் கதைச்சு கொண்டு வந்து நாங்க அறியாம போயிட்டோமே. அவர் மறைந்து போ. Thank you, Master. 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 சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தேன்.
acknowledge your presence. Daddy, Master, உமது பிரசன்னத்தை அங்கீகரிக்கிறோம். Thank you. Thank you. எந்த இடத்துல இருந்து பார்க்கிறீர்களோ, எந்த தேசத்திலோ, டிவியிலோ செல்போன்லோ நோயாயிருக்கிறவர்கள், அது இதண்டு டாக்டர்ஸாலே சில காரியங்கள் அறிவிக்கப்பட்டவர்கள், எலும்பிலும் அல்லது இருதயத்திலும், பெண்கள் குறிப்பாக கர்ப்பப்பையிலும் எப்பொழுது உன் சுய ஜீவியத்தை பெற்றுக்கொள்ளும்படி அந்த இடத்திலே காயவை. செல்போன்ல நீ பார்க்கிறாயா இருந்தால் மற்ற கையாலே அதை தொட்டுக்கள். டிவியிலே பார்க்கிறவர்கள் அது கிட்ட போய் இது உன் விசுவாசத்தை வெளியே விட ஒரு அடையாளமாக செய்யும் காரியம். உன் விசுவாசத்தை. So reach out and touch that TV or you hold your cell phone. இரவு நேரங்களில் நித்திரை இல்லாதவர்கள், பயங்கரமான சாப வார்த்தைகளாலே தாக்கப்பட்டவர்கள், மந்திரவாத ஜபங்கள் எல்லாம் இப்பொழுது நான் கூறிய இந்த இது எனக்கு திருப்பி சொல்ல என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியாது. அது உயர்ந்த தேவனின் குணமாக்கும் வல்லமையை இயேசுவின் பேரிலே பெற்றுக்கொள். இந்த நேரத்தில் பெற்றுக்கொள். அந்த டாக்டர் சொன்ன என்ன காரியமோ உன் வயிற்றிலே, கண்ணிலே அல்லது கர்ப்பப்பையிலே அது இல்லாமல் போவதாக இயேசுவா யெகோவாவின் பேரிலே அதை நீ பெற்றுக்கொள். எங்கே இருந்தாலும் அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்கிறார். எக்ஸ்ரே மூலமாக அல்லது எந்த ஸ்கேன் மூலமாக அவைகள் காண்பிக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் அகன்று போவதாக. டாடி, உம்முடைய இரக்கம் இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கு எந்த இடத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைப்பதாக, உடைந்து போவதாக பிசாசின் செயல்கள் இயேசுவின் பேரில்.
ஓகே, கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அன்பாக இருந்து கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படினால் டாடி அன்பாக இருப்பாராம். டாடி அம்மானும் மூன்றாம் ஆள் இல்லை. டாடியும் அன்பாக இருந்து நானும் அவன் மேல் அவள் மேல் அன்பாக இருந்து அவனுக்கு அல்லது அவளுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆரம்பத்திலே உலகத்திலே இருந்து இழுத்து கொண்டு வரப்பட்டு டாடி வெளிப்படுத்துகிறார் மகனை. நான் மகன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். This revelation comes through the word. வார்த்தை மூலமாக நீ ஆசையாக நீ ஐக்கியப்பட்டு படிக்கும் நேரம் அதை தாகத்தோடு எடுத்துக்கொண்ட நேரம் இயேசுவா தன்னை வெளிப்படுத்துகிறார். When the bread is the word, when he breaks the bread, அந்த ரொட்டியை பித்து கொடுக்கிறது, breaking the bread, okay, அவர் தம்மை வெளிப்படுத்தினார். சடுதியாய் மறைந்து போனார். பார்த்தேன். நான் I want to show you அவர்கள் லூக்கா 24 எடுங்க. லூக்கா 24 அவர்கள் பூரி அவர் தம்மை வெளிப்படுத்தினதையும் அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததையும் மற்ற சிஷ்யர்களுக்கு ஓடி போய் சொல்லும் நேரத்திலே அவர்கள் சொன்னது மறக்காமல் கவனி. ஓகே, 24:33 லூக்கா. அந்த நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு யூதாஸ் தூக்கு போட்டு சேர்த்துட்டான். எஜமான் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு பீட்டர் தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் ரொட்டியை பிக்கிற நேரம் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். Look at that. They focused on when he broke the bread. Suddenly he disappeared. Breaking the bread is breaking the word. நீ ஆசையாய் படிக்கும் நேரம்
ஆராய்ந்து நீ படித்து ஏற்கனவே பார்த்ததுகளை ஆராய்ந்து பார்த்து நோட்ஸ் எடுக்கிற நேரம் அவரோடு பேசிக்கொண்டு இது மாஸ்டர் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இடையிலே ஒரு வசனம் உனக்கு தட்டுப்பட்டு உன் இருதயம் என்னமோ நான் இது காணவில்லை முந்தி. ஒருவழி நீ அழலாம். That is a scripture. Yeshua is revealing himself to you. அதை கூட யேசுவா அந்த ரொட்டியை உடைத்து கொடுத்த மாதிரி உனக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுதான் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. அவனிடத்தில் நானும் அன்பாகி இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். Now this revelation is not for everyone. இந்த வெளிப்படுத்துதல் அவர் தாமாக கொடுக்கும் தம்மை குறித்த வெளிப்படுத்துதல் எல்லாருக்கும் அல்ல. வார்த்தையோடு நீ ஐக்கியப்படும் நேரத்திலே அவரோடு ஐக்கியப்படுகிறாய். வார்த்தையிலே நடக்கும் நேரத்திலே நீ அவரோடு நடந்து ஒளியிலே நடக்கிறாய். வார்த்தை ஒளியாயிருக்கிற வார்த்தையின் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. When you are fellowshipping with the word, you are fellowshipping with daddy and son. வார்த்தையோடு ஐக்கியப்பட்டு நீ நேரம் செலவழிக்கும் நேரத்திலே மறக்காதே, டடியும் மகனும் உன்னை உற்று நோக்குகிறார்கள். அப்படி இல்லாதிருந்தால் படித்து அறியாத நேரத்தில் அவன் யோசிச்சு கொண்டு வர அவனுக்கு உதவி என்று பிலிப்பை அங்க போக சொல்லவில்லையா எத்தியோப்பியனுக்கு? So that's revelation only for those people who love the word. நான் இதுவும் சொன்னேன், இந்த வார்த்தையை நேசிக்கிறதுக்கு மேலதிகமாக யேசுவாவின் டடியை நீ நேசிக்க முடியாது. எவருமே இவ்வளவாய் நேசிக்கிறோமா? அவ்வளவாகத்தான் நாம் அவர்களை நேசிக்கிறோம். இந்த வார்த்தை கூட இல்லாது குறைய இல்லாது விளங்கிட்டா. சோ நீ கேள்வி கேட்டு பாரு, இந்த வார்த்தையில் நான் அன்பு கூர்ந்து இருக்கிறேனா? டேவிட் எழுதி வைத்த வார்த்தைகள் 119வது அந்த பாடலிலே ஒரு வார்த்தையே எனக்கு உணவு, அதுவே என்னை உயிர்ப்பித்தது. இந்த வார்த்தையில் நான் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் நெருக்கத்திலே துன்பத்திலே நான் மடிந்திருப்பேன். கண்காணாத தேவனோடு நம்மை ஐக்கியப்பட வைக்கிறது the word. அப்படிப்பட்டவர்களுக்கு யேசுவா சொல்கிறார், நான் வெளிப்படுத்துவேன் என்னை. இதுக்கும் சர்ச்சுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் ஒரு பொருத்தமும் இல்லை. அப்படிப்பட்டவர்களுடைய நான் சொல்லுகிறேன், by the way, I have a message for the fathers and mothers. Probably I will prepare it and go to வார்த்தையை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படியாக அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு எப்படியாக இந்த வார்த்தையை மையமாக வைத்திருக்கப்படும் படிப்புக்கு மேலாக அதை உங்களுக்கு சொல்லும்படிக்க இருதயத்தில் மிகவும் ஆழமாக வந்தது. Today because தாப்பன்மார் பிசி
பிஸி அண்டு அப்படியே சரி தாப்பன் அப்படி அவன் அதாவது வெளிச்சம் அடையவில்லை என்று வைப்போம். நீ என்ன செய்கிறாய்? கொஞ்ச நேரம் ஒதுக்கி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறாயா தாய்? எத்தனையோ மெயின் பாயிண்ட்ஸ் நான் சொல்லி இருக்கிறேன். அவர்கள் தகப்பனையும் தாயை முதல்ல கனம் பண்ண பழக வேணும். அல்லாவிட்டால் வாழ்க்கையிலே நன்மை உண்டாகாது, படிப்பு சரிவராது. அவர்கள் நாட்கள் நீடித்திருமே இருக்காது. No, I have to teach them on that one look. தகப்பன் வார்த்தையிலே இருந்து வார்த்தையை படித்து கீழ்ப்படித்து நடந்தான். தகப்பன் ஒரு பார்வையில் இந்த பிள்ளை சரியில்லை, இந்த பிள்ளையோட முகம் சரியில்லை, கண்கள் சரியில்லை, கதைக்கிற I'll come to that. எத்தனை பேர் குருட்டு கண்களை வச்சு கொண்டு திரிகிறார்கள் பிள்ளைகள் தங்கட பாடு. அதுக்குள்ள போய் இருந்து இன்னும் எல்லாம் செய்ய பார்க்குது, அது படுறது இல்லை. நோ, இவர்களுக்கு உள்ளே வெளிச்சம் காணாது, அந்த வெளிச்சம் நாளுக்கு நாள் பெருகுவதில்லை. They cannot see. இவன் சரியான பிறலி அடங்க மாட்டான், அது மட்டும்தான் சொல்ல தெரியும். எப்ப போய் பூத்தது அந்த பெய்கள் தெரியாது. ஓகே, that's a different topic. என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். அவன் மேல் என் டாடி அன்பாக இருப்பார், நானும் அவன் மேல் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஒருவன் கேட்டான், யூதான் ஒருவன், நாட் ஸ்காரியட். அவரை பார்த்தா, எஜமானி நீ உலகத்துக்கு மட்டும் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல், உலகம் மறுபடி வருகிறது சொல், பிசாசம் எல்லாமைக்குள்ளாகி இருக்கும் ஒரு சமுதாயம், உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரியம் என்ன? டாக்கிங் அபவுட் ரெவலேஷன் நாலேஜ். உலகத்துக்கு முன்னால போய் நின்று மேடையில் நான் தான் இயேசுகிறது என்று சொல்றதை இங்கே சொல்லவில்லை. It comes through revelation. இங்கே தம்மை தாமே வெளிப்படுத்த போகிறார். பீட்டருக்கு டாடி வெளிப்படுத்தினார், இயேசுவா வெளிப்படுத்தவில்லை. 16 மத்தேயு ஏன் அப்படி செய்ய போறீர்? உலகத்துக்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு இயேசுவா அவனுக்கு மறுமொழியாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால், the love comes first, இருந்தால் என்னில் அன்பாக இருந்தால் அவனின் வார்த்தையை கடைபிடிப்பான். இதோட 3 அல்லது 4 சொல்லியாச்சு அல்லவா? அன்பும் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும், அன்பும் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும், இந்த ரெண்டும் கிறிஸ்தவ கூட்டங்கள் எனப்பட்ட கூட்டங்களிலே இருந்திருந்தால் இன்றைக்கு மட்டக்களப்புக்கு என்ன நடந்திருக்கும்? புறஜாதிகளுக்கு. ஆனா பானையில இருந்தா தான் அகுப்பையில வரும் என்று சொல்லுவார்கள். குருடர்களை வழி நடத்தினால் ஒன்றுமே ஆகாது. வழிநடத்துகிறவர்கள் அவர்களே பொய்யர்கள், கள்ளர்கள், கொள்ளைக்காரர்களாக இருந்தால் அது கீழே இருக்கிற ஞானம். அவர்கள் பாடுகள் என்ன?
யேசுவா அவனுக்கு மறுமொழியாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வார்த்தையை கடைபிடிப்பான். வார்த்தை, வழிகள், ஆலோசனை, விதிகள், கட்டளைகள், கற்பனைகள், உண்மை எல்லாமே. மறுபடியும் அதை சொல்லுகிறார். அவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், அவனில் என் டாடி அன்பாக இருப்பார். மகனும் டாடியும். மூன்றாம் ஆள் ஒரு ஆவி இருந்திருந்தால் அவரை இங்கே கூறவில்லை. அவருக்கு அன்பில்லையா? அப்படியானால் ஏன் வேணுமென்று இயேசுவா கூறவில்லை? டாடியும் மகனும் நானும் டாடியும், டாடியும் மகனும் நானும் டாடியும். ஏன் கூறவில்லை? அப்படியான மூன்றாம் ஒரு ஆள், ஒரு ஆவி இல்லை. No, it's not in the Bible. அது கிறிஸ்தவர்களின் பாதாள வஞ்சிப்பு. 325 5ஆம் ஆண்டில் நைசியாவிலே வந்த காரியம். இதிலே பிடிப்பட்டவர்கள் அவருடைய கரம் இல்லாமல் விடுதலை அடைய முடியாது. பார்வோன் கையில் இருந்த இஸ்ராயல் ஜனம் எந்த போர் பட்டாளமோ அவர்களை விடுதலை கொடுத்திருக்க முடியாது. அவரே சொன்னார், பலத்த கையை கண்டால் ஒளி அவன் விடமாட்டான் போறதுக்கு. This is typical of our what you call deliverance. முதலாவது விடுதலை, முதலாவது ரட்சிப்பு பேயின் கையில இருந்து வெளியில வாரது. அதுக்கு தான் ரட்சிப்பட்டு போட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ரட்சிக்கப்பட்டேனா அதுக்கு பிறகு that was a start. அந்த நேரம் அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல வந்து on your marks, set, boom. ஒரு ஆயத்தம், ஆரம்பம், வடி, ஓட்டம் ஆரம்பித்தது. ஓடி முடிக்க இருக்குது. நீ எழுந்து ஓடினோன்ல நான் வெற்றி அடைந்தேன் என்று சொன்னான். நான் ரசிக்கப்பட்டேன். நீ எழும்பி வெடிகட்டோன்னே அங்கால போய் நின்றியண்டா அவன் பாப்பான் கோச் யார் இவன். வெடிகட்டோன்னு நான் எழுப்பித்தேன், ரசிக்கப்பட்டேன். எந்த போர்டு தெரியும். ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வார்த்தையை கை கொள்ளுவான், அவனில் என் டாடி அன்பாக இருப்பார். நாங்கள் 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 நான், எனக்கு, ஒருமை, நாங்கள் எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் விளங்கும். ஒரு ஆளுக்கு மேற்பட்டது. நாங்கள் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடன் குடிகொள்ளுவோம். இத பாப்போம்.
இயேசுவா அவனுக்கு மறுபடியும் ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் என் வார்த்தையை கை கொள்ளுவான். அன்பும் கீழ்ப்படிதலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனில் என் டாடி அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோமாம். யாராவது கேட்கிறீங்களா? எங்கே வாசம் பண்ணுகிறீர்கள்? வாசம் எங்கே பெற்றீர்கள்? என்ன உங்களோட வாசம் சட்டையில இருந்து வருது? வாசம் அல்லது ரோட்டால போற நேரம் அந்த வீடு காட்டிட்டு இங்கேதான் எங்களது வாசம் வாசம் பண்ணுகிறோம். அப்ப நாங்க சரியான என்ன பாவிக்கிறோம் சொல்லு பார்க்கணும். நாங்கள் இங்கிலீஷ்ல போட்டிருக்க சில மொழிபெயர்ப்புகள்ல we'll make our home with him. our home எங்கள் வீடாக்குவோம் அவனை அவளை கீழ்ப்படுகிறவர்களுக்கு. இப்ப இங்க இருந்து வரப்போது நீ சொல்லுகிற வாச்சம் தடிமகனிடத்தில் இருந்து அந்த களி கூறுதல் அந்த சமாதானம் ஏன் அவர்கள் வந்து குடியிருந்தபடியால் எத்தனையோ பேருக்குள்ள எத்தனையோ பேய்கள் குடியிருக்குது. இந்த சமயத்திலே கொண்டு போய் சில சில கடன்களை நேர்த்திகளை வைத்து உருவேற்றுவார்கள். எப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், ஒரு பேய் தனியாக இருக்காது. They all will live in gangs. ஒரு கூட்டமாக. யேசுவா சொன்னார், இது போயிட்டு தன்னை விட பொல்லாத ஆவியும் கூட்டி கொண்டு உள்ள குடியிருக்குமாம். அந்த குடியிருப்புக்கு பேர் புது குடியிருப்பு. அப்படியான ஒரு இடம் இருக்க வேண்டும். மட்டக்களப்பிலே பயங்கர குடியிருப்பு. இங்கான ஒரு இடம் இருக்கு, அவன் நம்மூனா குடியிருப்பு. So அதான் நீங்க கூறப்படுகிற I'm telling all these things for you to understand. They both come and make their home. அவர்களது வீடாக எங்களை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். தேவனுடைய வீடு அதற்குத்தான் கற்பத்தில் உருவாக்கப்பட்டோம். பேய் என்ன செய்து தான் குடியிருந்து விட்டு போற நேரம் அங்க போய் சரியாக ஒண்ணு சரிவரையில் இடமெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு அது என்ன சொல்லுது? யேசுவா தான் இதை சொன்னார், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். வீடு நாங்கள் வந்து அவனுக்குள்ளே குடியிருப்போம். அவளுக்குள்ளே யாருக்குள்ளே? அன்பு கூர்ந்து கட்டளைகளை கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே. What a promise! கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியுமா? டடியும் மகனும் ஒரே ஆவி பரிசுத்தாவி. இது எங்கேயோ பரிசுத்தாவி 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 தூயாவி ஆவியானவர் ஆவியானவர் சொன்னார். ஆவியானவர் காலையில் சொன்னார், இன்றைக்கு சோப்போடாதே ஆவியானவா. அப்படியா? ஓகே, அப்ப நான் போட இல்லை. ஆவியானவர் ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு கிணத்து கட்டளை பேசிக் கொண்டிருந்தார். Where Christianity has gone, எங்கே
கிரைஸ்தவம் எனப்பட்ட கூட்டம் எங்கே போயிருக்கிறது? இந்த உண்மையை சொன்னா ஏன் இப்ப நான் சொல்றேன், கீழ்ப்படுகிறவர்களை வார்த்தைக்கு இயேசுவா அன்பு கூறுகிறார். அன்பு இயேசுவா சொல்றார், இவர்கள் என்னிலே அன்பு கூறுகிறார்கள். கோமர்தா யார் குடியிருக்கிறது உனக்குள்ளே? டேடியும் இயேசுவாவும் குடியிருக்கும் வீடு கீழ்ப்படிவுள்ள வீடு, கீழ்ப்படியும் வீடு. அந்த மனுஷன் அந்த மனுஷி, they are not going to have debates. Or we're going to have, we're going to have debate whether we're going to this is a law or grace, or grace versus law. Oh, on my right hand side, Mr. Kevington is there. On my left hand side, Lenin. Each person will be given 5 minutes, and they're going to debate. இவங்களுக்குள்ள என்ன குடியிருப்பு? டிபேட். என்னோட டிபேட் பண்ண வர போறிய? வரமாட்டார். மூடர்களோட வாக்குவாதம் எதுக்கு? மூடர்களுக்கு தரமான இயேசுவா சொன்ன சொற்கள் பேசப்பட வேண்டும். மத்திய 23 கொஞ்சம் சொல்லி பார்ப்பார். இது உங்களுக்கு விளங்குறது இல்லையா? நான் செய்த எந்த அற்புதத்துக்காக நீங்கள் என்னை கல்லறிய பார்க்கிறீர்கள்? கேட்டா what a crowd he was bombarding with. What kind of people? வெளியிலே ஊழியர்கள், வெளியிலே மேய்ப்பர்கள், வேதபாரர்கள், வேதத்தை படிப்பிக்கிறவர்கள். My God, their father was a devil. அவர்கள் தப்பன் பேய். இந்த உடுப்பு தைக்கவே எவ்வளவு காசு போயிருக்கும். கையில சங்கோல், இவ்வளவு காலையில இந்த உடுப்பு போட்டு மாத்த நேரம் எடுத்து இருக்கும். அது எப்பப்போ கழுவப்பட்டதோ அது அடுத்த கதை. இதுக்குள்ள போய் ராஜ்யத்தை அறிவிக்கிறதுண்டா? சிங்க கோட்டைக்குள்ள அகப்பட்ட மான்குட்டி மாதிரி தான் இருக்கு. நாங்கள் வந்து அவனுடன் குடிகொள்ளுவோம், நாங்கள் வந்து குடியிருப்போம். ஒரு கதை இந்த இந்த கட்டளைகளை கேள்விப்பட்டு கட்டதானே? கட்டாயம். அன்னைக்கு ஒரு மனுஷன், ஒரு புருஷன் அவனுக்கு மனைவி இருக்கு. அவன் வந்து என்னோட அழுகிறான். என்ன விஷயம்? கேட்கிற வாழ்க்கையில் சரியான இதா இருக்குது. கீழ்ப்படியணும், கூட கீழ்ப்படியணும். காணாத பிறகு கீழ்ப்படுகிற உள்ள குடியிருப்பு யார் என்பது தெரியணும். அன்பு கூறுதல், கீழ்ப்படிதல். அன்பு கூறுதல், கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமல் அன்பு கூற முடியாது. அறிந்து கொள்வாயா? குடியிருப்பிலை எங்களை மட்டக்களப்பில் குடியிருப்பு இருக்கு. குடியிருப்பு, புது குடியிருப்பு. இந்த குடியிருப்பை
நான் 38 வருஷங்களுக்கு பிறகுதான் கண்டன். பரிசுத்தாவி பெற்றீங்களா? பரிசுத்தாவி பெற்றீங்களா? அந்நிய பாஷை பேசுவீங்களா? பேச தெரியாதா? இல்லை. அப்ப நான் சொல்லித்தரேன், பேசுவீங்களா? ஓ, தொடங்குங்க. தோ 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 தடியமானும் சொல்லிக் கொடுப்பாங்களா இப்படி? அல்லது அது சொல்ல இல்லை இல்லையா? இல்லை. குறுக்கு குறுக்கு மறக்கு குறுக்கு மறக்கு 2 பேர் மறக்கு குறுக்கு அந்நிய பாஷை கற்றுக் கொடுக்கிறார்கள். எதையாவது பேசட்டான். தடியமானும் உள்ள வந்து இப்படி பேசுவாங்களா? குறுக்குங்கிறது யார்? மகன். மறக்கு டடி. எந்த தடியமானும் என்ன விதமான குடியிருப்பு பார்த்த விளங்கும். முகத்தையும் கண்ணையும் சரியா அவர்களுடைய பிரசன்னம் இருக்கும் நேரத்திலே இப்படிப்பட்ட ஆக்கள் வந்து வாயை திறந்து நடிக்க தொடங்கின உடனே என்ன செய்வார்? அவர் நீ மண்ணிலே ஊர்ந்து மண்ணை தின்பாய். ஊந்து கொண்டு போற நேரம் என்னமோ பாஷை பேசுது. பார்த்து இன்றைய கிறிஸ்தவத்தின் நிலைமை நான் சொல்வைகளை மறுபடியும் திருப்பிக்கள். I wish I heard this 30 years back, 35 years back. Only now, 2-3 years. கொரோனாக்கு முதல்ல நாங்கள் வந்து டடி மகன் டடியிலே டடி மகன்லே அவனை எங்கள் வீடாக்குவோம். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. We'll make our abode with him or her. You have the daddy and son, one spirit. Receive the blessings. Yavreka Yehovah Esmereka Yair Yehovah Panaviliyeka Vioneka Eza Yehovah Panaviliyeka Vaizamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேர். கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தைரியம் ஆனந்தாமே இருந்து உங்களை வழி நடத்தி தங்களை வெளிப்படுத்தி கழிவுறுதலையும் சமாதானத்தையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார்கள். நிச்சயம் நிச்சயம் மற்றவர்கள் சூழ்ந்து போயிருக்கும் நேரம். அதனாலே நெருக்கங்கள் இருக்காது, துன்பங்கள் வராது என்று நான் எந்த இடத்திலையுமே இல்லை. Yeshua faced troubles, but then எங்கள்
அவர்களுக்குள்ளே அவர்களுடைய சந்தோஷம் இருக்கும்படிக்கும் அதன் மூலமாக எங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கும் யேசுவா இவர்களை சொன்னார். எனக்கு கொடுத்தவைகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். Now you have to meditate. Think about it. கூட்டும் நேரம், வேலை செய்யும் நேரம், சமைக்க நேரம், just think about it. தெரியாத காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Okay, those of you outside Sri Lanka and those who are here, we say goodbye to you for today. எல்லாவற்றும் விழிப்பாயிருங்கள், இரக்கத்திலே, தாழ்மையிலே, உண்மையிலே நடந்து கொள்வோம். என்னிலே அன்பு கூர்ந்து என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை அல்லாமல் வேறு எதை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று டடியை சொல்லி இருக்கிறார். All right, so see you all. Goodbye. Bye for now.